மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்னமும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. தனியார் கம்பெனிகளுக்கு விவசாயிகளை அடிமையாக்கிவிடும் என்பது போராடும் கட்சிகள், விவசாய சங்கங்கள் வைக்கும் வாதம். ஆனால் இந்த சட்டங்கள் எந்தளவுக்கு விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதற்கு மகாராஷ்டிராவில் நடந்த சம்பவம் சாட்சி. துலே மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஜிதேந்திரா போய் 18 ஏக்கர் நிலத்தில் சோளம் பயிரிட்டார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் சுபாஷ் வாணி, அருண் வாணிக்கு சோளத்தை விற்க ஒப்பந்தம் செய்தார். ஒரு குவிண்டால் 1240 ரூபாய் வீதம் 270 குவிண்டால் சோளத்தை 3,34,000 வாங்க வியாபாரிகள் ஒப்புக்கொண்டனர். டோக்கன் தொகையாக 25,000 வியாபாரிகள் கொடுத்தனர். எஞ்சிய பணத்தை 15 நாளில் தருவதாக உறுதியளித்துவிட்டு சென்றனர். ஆனால் 4 மாதமாகியும் பணத்தை தரவில்லை. பயிர் செய்ய வாங்கிய கடனை அடைக்க வழியில்லாமல் ஜிதேந்திரா திணறினார். உள்ளூர் சந்தையில் கிளர்க்காக வேலை பார்க்கும் ஒருவர் புதிய வேளாண் சட்டத்தை பற்றி ஜிதேந்திராவிடம் எடுத்துச் சொன்னார். வேளாண் விளைபொருள் தொழில் வர்த்தக மேம்பாட்டுச் சட்டத்தின் 8வது பிரிவின்படி ஒப்பந்தம் போட்ட 3 நாட்களுக்குள் வியாபாரிகள் பணத்தை கொடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் விவசாயி புகார் அளித்து நிவாரணம் பெறலாம் என கிளர்க் கூறியதும் ஜிதேந்திராவுக்கு புது நம்பிக்கை பிறந்தது. அக்டோபர் முதல் வாரத்தில் கோட்டாட்சியரிடம் புகார் செய்தார். விவசாயியின் புகாரை 1 மாதத்திற்குள் கோட்டாட்சியர் பைசல் செய்து வைக்க வேண்டும் என வேளாண் சட்டம் சொல்கிறது. அதிகாரிகள் துரித கதியில் செயல்பட்டு இரு வியாபாரிகளையும் உடனடியாக அழைத்து வந்து விசாரித்தனர். 25,000 பணம் பெற்றதற்கான ரசீதை விவசாயி ஜிதேந்திரா தாக்கல் செய்தார். வெச்சுத்தொகை 3 லட்சம் ரூபாய் பாக்கி இருப்பது ரசீதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவணங்களை கோட்டாட்சியர் ஆராய்ந்தார். ஒப்பந்தப்படி பணத்தை கொடுக்காவிட்டால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், கைது செய்யப்படுவீர்கள் என வியாபாரிகளை துணை கலெக்டர் எச்சரித்தார். மிச்ச பணத்தை தர ஒப்புக்கொண்ட வியாபாரிகள் விவசாயி ஜிதேந்திராவிடம் பேரம் பேசினர். 2,85,000 ரூபாயை கொடுத்தனர். ஓரிரு நாட்களிலேயே பிரச்சினை தீர்க்கப்பட்டது. புதிய வேளாண் சட்டத்தின் அடிப்படையில் வியாபாரிகள் மீது புகார் கொடுத்து பயன்பெற்ற முதல் விவசாயி என்ற பெருமை ஜிதேந்திராவுக்கு கிடைத்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் வருவதற்கு முன்பு வரை வியாபாரிகள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் விவசாயிகளுக்கு பணத்தை செட்டில் செய்ய வேண்டுமென சட்டப்பிரிவுகள் ஏதுமில்லை. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. 3 நாளுக்குள் பணத்தை செலுத்தியாக வேண்டும். இல்லாவிட்டால் சட்டத்தின் முன் கைகட்டி நிற்க வேண்டும். புதிய வேளாண் சட்டங்கள் இருக்கும் வரை விவசாயிகளை வியாபாரிகள் சுரண்ட முடியாது என்பது ஜிதேந்திரா விஷயத்தில் உறுதியாகியுள்ளது.